அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆமலக்கி ஏகாதேசி. பெருமாளுக்கான மிகவும் உகந்த விரதம்னாலே ஏகாதேசி விரதம் தான். இது மற்ற எல்லா விரதத்தை விடவும் மிகவும் புண்ணியம் வாய்ந்தது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை அவங்க வாழ்நாளில் இந்த ஏகாதசி விரதத்தை மட்டும் கடைப்பிடிச்சா கூட போதும். அவங்க வாழ்நாள் மட்டும் கிடையாதுங்க, அடுத்த பிறவியில் கூட அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விரதம்னா ஏகாதசி விரதம் தான். மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சுக்ல பட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதியை தான் நம்ம ஆமலக்கி ஏகாதசியை கொண்டாடுறோம். ஆமலக்கி அப்படின்னா நெல்லிக்கனின்னு அர்த்தம். அதாவது இந்த ஏகாதசி அன்னைக்கு நெல்லி மரத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்லபடியான ஒரு செல்வ நிலை நமக்கு உயர்ந்து வருங்கிறது தான் ஐதீகம். அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும். நாளை தினம் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான தீப வழிபாட்டு முறைகள், நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான நமக்கு செல்வம் பெருக்கி தரக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இப்போ நெல்லி மரம் எல்லாட்டி கூட பரவாயில்ல, நம்ம சொல்லுகின்ற தீப வழிபாடுகளும் சுவாமிக்கு நிவேதனமாக இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு நாளைக்கு நீங்கள் பூஜையில் வழிபட்டால் கூட போதும். நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தாலையும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தாலும் குடும்பத்தில் நல்லபடியான செல்வ நிலை நமக்கு வரும். எப்படிப்பட்ட கஷ்டமும் அந்த பண கஷ்டம் தீருங்கிறது தான் நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு விஷ்ணுவோட உடல்லிருந்து வெளிப்பட்டு இந்த பூமியில் விழுந்த ஒரே ஒரு நீர்த்துளி தான் நெல்லி மரமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நெல்லி மரத்தில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பரிபூர்ணமாக குடியிருக்கிறாங்க. நெல்லிக்கனியை நம்ம ஒருத்தவங்களுக்கு தானமாக தருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி நெல்லிக்கனியில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது, நமக்கு நெல்லிக்காய் சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதில் சாதம் பண்ணி அடுத்தவங்களுக்கு தானங்கள் நம்ம பண்ணோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வறுமையும் போய் நல்லபடியான ஒரு செல்வ செழிப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தான் நெல்லி மரம். அப்படிப்பட்ட நெல்லி மரத்தை இந்த மாசி மாதத்துடைய வளர்பிறை ஏகாதசி நாளான வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசியானது நமக்கு பெருமாள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலுமே நமக்கு எழுந்தருளி அருள் செய்வதாக ஐதீகம் இருக்குது. அப்படி திருமால் நெல்லிக்காய் மரத்தில் எழுந்தருளி வாசம் செய்யக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதுனால தான் இதற்கு ஆமலக்கி ஏகாதசி அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. இந்த நாளில் நெல்லி மரத்தை பெருமாளாகவும் மகாலட்சுமியாகவும் கருதி பூஜை பண்ணி வழிபடணும் அப்படின்னு நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டில் நெல்லி மரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நெல்லி மரம் எந்த இடத்துல இருக்குதோ உங்களுக்கு அந்த இடத்துல போய் நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணலாம். இப்போ வீட்டிலேயே நெல்லி மரம் இருக்குதுன்னா எளிமையான ஒரு பூஜை முறை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இதற்கு என்ன செய்யணும் நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நிறைய பேர் விரதங்கள் இருப்பீங்க. இப்போ எங்களால் விரதங்கள் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள், குறிப்பாக ஏகாதசினாலே நம்ம அரிசி உணவுகளை தவிர்த்துட்டு கோதுமையான அந்த உணவுகள் எடுத்துக்கலாம். பால் பழங்கள் அப்படி நமக்கு எப்படி உங்களுக்கு உடலுக்கு ஒத்துழைக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். ஆனால் எப்பயுமே இது மாதிரி ஏகாதசி நாட்களில் அசைவ உணவுகள் மட்டும் நம்ம சாப்பிடவே கூடாதுங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தெரியாமல் செய்கின்ற சில விஷயங்கள் கூட அது மிகப்பெரிய பாவத்தில் போய் சேர்ந்துடும். அதனால் நாளைக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதசி நாள். அதனால் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகளை நம்ம தவிர்த்தரணும். நாளைய தினம் நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, விரதங்கள் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெல்லி மரம் இல்லாட்டி வெளியில் எங்கேயாச்சும் நெல்லி மரம் இருந்ததுன்னா அந்த நெல்லி மரத்துக்கு அடியில் நல்லா கூட்டி சுத்தப்படுத்திட்டு அந்த நெல்லி மரத்தை சுற்றி நல்ல மஞ்சள் கலந்த நீரால் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சிடணும். நம்ம வாசல் தெளிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த நெல்லி மரத்துக்கு மஞ்சள் சந்தனம்லாம் தடவி குங்குமம் போட்டு வைக்கணும். அந்த மரத்துக்கு கீழே அரிசி மாவால் சின்னதான ஒரு கோலம் போடணும். கோலப்பொடி உபயோகப்படுத்தாமல் அரிசி மாவால் நீங்கள் போட்டு தான் அந்த கோலத்தை போடணும். அதே மாதிரி கொஞ்சம் உதிரி பூக்கள் மட்டும் அந்த நெல்லி
மரத்துக்கு வச்சுட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் பண்ணணும். இப்படி மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லி கூட உங்களுக்கு இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒவ்வொரு உதிரி புஷ்பமாக கூட அந்த அந்த மரத்துக்கு கீழே வைக்கலாம். அதே மாதிரி இப்போ வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே இருக்கீங்கன்னா சேர்ந்தே வந்து இந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு இந்த வழிபாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வழிபாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பழங்கள் பிரசாதங்கள் எது வேணாலும் வைக்கலாம். இந்த பூஜையானதில் வந்து ஒரு குறிப்பான ஒரு சூக்ஷ்மம் என்னான்னு கேட்டிங்கன்னா 108 அந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயின் இருக்குன்னா அந்த நாணயத்தை வச்சு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சு அந்த மரத்துக்கு கீழே வச்சு இந்த பூஜைகள் பண்ணணும். ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த ₹108 அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு அப்படியே சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சோன்னா நல்லபடியான பணமானது வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் இதனுடைய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி நாளைக்கு இந்த ஆமலைக்கு ஏகாதசி விரதத்தை யார் ஒருத்தங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க 1000 பசுக்களை 1000 கோவை வந்து தானம் செய்ததற்கான பலன் கிடைக்கும்னு ஐதீகம். ஒரே ஒரு பசு தானம் பண்ணாலே எவ்வளோ ஒரு விசேஷம். இதில் 1000 பசுக்களை நம்ம தானம் பண்ணால் 1000 மடங்கு பலன்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் தீர்வதற்கும் நமக்கு பணப்பிரச்சனை தீர்வதற்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தோடு மகாலட்சுமியுடைய அருளோடு நமக்கு வந்து இந்த ஒரு நாளை வந்து நிச்சயமாக யாருமே வழிபட தவறவே விடக்கூடாது. நாளைக்கு உங்களால் அந்த ஏகாதசியக்கான அந்த முழு நாள் விரதங்கள் இருக்க முடியாட்டி கூட நம்ம சொன்ன மாதிரி சைவ உணவுகள் சாப்பிட்டோ இல்லை ஒரு நேர விரதங்கள் இருந்தோ பெருமாளை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நினைங்க, நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் நெல்லி மரங்களும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே நெல்லிக்காய் மரமே இல்லை. அப்போ நாங்கள் இந்த வழிபாட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பூஜை அறையில் பெருமாளுடைய படத்துக்கு துளசி என்ன இருக்கோ பூக்கள் எல்லாம் வச்சு நீங்கள் செஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே ஒரு தீபம் ஏற்றிருப்போம் பார்த்திங்களா, இதோடு கூட நாளைக்கு சுவாமிக்கு நிவேதனமாக நெல்லிக்காய்களை நம்ம வந்து வைக்கிறது. அப்புறம் நெல்லிக்காய் தீபம், அதாவது அதனுடைய கொட்டை பாகத்தை மட்டும் எடுத்துகிட்டு 2 நெல்லிக்காய் வச்சுட்டு நம்ம அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் வந்து அந்த நெல்லிக்காய் தீபம் நம்ம ஏற்றுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி யோகத்தை நம்ம குடும்பத்துக்கு தரும், நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதனால நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நெல்லிக்காய் எல்லா பக்கமும் சீசன் தான். இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உடனுக்குடனே ஒரு நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து 2 நெல்லிக்காய் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு அந்த நெல்லிக்காயில் தீபம் வைங்க. அப்படி தீபம் எங்களால் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நெல்லிக்காயாச்சும் நம்ம வச்சுட்டு நம்ம இது பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம யாருக்காச்சும் நெல்லிக்காய்களை இப்போ ஒரு கோவிலுக்கே போயிருக்கீங்க, இல்லாட்டி அக்கம் பக்கம் யாராச்சும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க அக்கம் பக்கம் இருக்கிறீங்கன்னா அந்த பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பூஜையில் வச்ச நெல்லிக்காயை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தானம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அதிகப்படியான ஒரு பணவரவு செல்வ செழிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு சூக்ஷ்மமே. அதனால் அந்த நெல்லிக்காய் வந்து நாளை தினம் முடிஞ்சால் தானம் பண்ணுங்கள். இல்லாட்டி சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு அந்த நெல்லிக்காய்களை நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கலாம் பிரசாதமாக. இப்படி எளிமையான முறையில் வந்து நம்ம நெல்லிக்காய்களும் வச்சு இந்த நெல்லி மரத்துக்கும் இப்படி எளிய பூஜைகள் நம்ம செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு நல்ல விதமான ஒரு செல்வ செழிப்பு, பணம் வர்றது, நல்ல கடன்கள் எல்லாம் தீரது, நிம்மதி, சந்தோஷம், பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. இது எல்லாமே நாளைக்கு இந்த சின்ன விஷயம் செஞ்சாலே நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த நெல்லி மரத்துக்கான இந்த பூஜைகள் பண்ணுறதன் மூலமாக, நெல்லிக்காய் நம்ம தானம் பண்ணுறதன் மூலமாக, நெல்லி தீபம் வீட்டில் ஏற்றினா எப்படி செல்வம் பெருகும் அப்படிங்கிற சின்னதான ஒரு யோசனை நிறைய பேருக்கு இந்த கேள்வி வந்திருக்குங்க. இதற்கான அற்புதமான ஒரு ஆன்மீக விளக்கம். ஏன்னா நெல்லி மரம்ங்கிறதே இந்த பூலோகத்தில் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். செல்வத்துக்கு மிகப்பெரிய அதிபதி தான் குபேரன். தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுமே இழந்துட்டு அவர் தவிச்சிக்கிறப்ப சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாராம். அப்போ சிவபெருமான் நெல்லி மரத்தை அவர் கையில் கொடுத்து இதெல்லாம் நல்லபடியாக வளர்த்துட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். செல்வத்துக்கும் இந்த நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் சிவபெருமானுடைய கட்டளையை மீறாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை எல்லா இடமும் வளர்த்தாரு. நாளும் கடந்து போச்சு. நெல்லி மரங்கள் எல்லாம் பூவாக பூத்து காயெல்லாம் காய்ச்சி அந்த காயெல்லாம் இனிக்க ஆரம்பிச்சிச்சு. குபேரனுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு திரும்பினுச்சு. யாரெல்லாம் குபேரனை சூழ்ச்சி பண்ணி சொத்தெல்லாம் அபகரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே திருப்பி வந்து குபேரன் கிட்டேயே இந்த இழந்த சொத்துக்களை எல்லாம் திருப்பி ஒவ்வொன்றா வந்து கொடுத்தாங்களாம். குபேரனுக்கு மனமுழுக்க இந்த ஒரு கேள்விக்கண, எப்படி நெல்லி மரங்கள் வளர வளர தன்னுடைய இழந்த செல்வங்கள் அவருக்கு கிடச்சது, இது எப்படி சாத்தியமாகுன்னு போயிட்டு இந்த கேள்வியை போய் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு.
நெல்லி மரம் வளர வளர அந்த செல்வம் கிடைத்த அந்த காரியத்தை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொன்னாராம் குபேரர். உடனே சிவபெருமான், நீ வச்சது எல்லாமே நெல்லி மரங்களே கிடையாது, சாட்சாத் லக்ஷ்மி தேவி தான். உரிய முறையில் அந்த நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றுனதுனால உன்னுடைய பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சு லக்ஷ்மி தேவியுடைய அருளானது உனக்கு கிடைத்தது. அதனால் இழந்த செல்வங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா உன்னை தேடி வர ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னாப்லையாம். அதனால தாங்க இந்த சிவபெருமான் நம்ம குபேரனுக்கு சொன்ன மாதிரி நெல்லி மரங்களுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றி நம்ம அப்படி வளர்த்தாலோ, இல்லை நெல்லிக்கு பூஜை பண்ணாலோ, வீட்டில் நெல்லிக்காய்கள் சுவாமிக்கு பூஜைக்கு பயன்படுத்துறது, தீபங்கள் பண்ணுறது, இப்படிலாம் நம்ம செய்வதன் மூலமாக மகாலட்சுமியுடைய அந்த யோகம், அருட்கடாட்சம் எல்லாமே நமக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு நம்ம இது மாதிரி பூஜைகள் பண்ணுறப்ப, வீட்லையாக இருக்கட்டும் இல்லை நெல்லி மரத்துக்காக இருக்கட்டும், அப்படி பூஜைகள் பண்ணுறப்ப இந்த சக்தி வாய்ந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக நல்ல பரிபூர்ணமாக அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட லக்ஷ்மி மந்திரம்: அகலக்கில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் 3 உடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எளிமையான பாடல் வரிகள் தான். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு இதை ஒரு முறையாச்சும் பூஜையில் நீங்கள் சொல்லி வணங்கி பாருங்கள். நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. பெருமாளுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கவசம் மாதிரி இருந்து காக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி